அட 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 உண்மையாமே சொல்கிறேன், திருப்திங்க ஃபேன்ஸோட இந்த அன்பு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்ம ஒருத்தருக்கு பெரிய ஃபேனாக இருப்போம். அப்போ நம்ம மனசில் தோன்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு ஆட்டோகிராஃப். அதுலேயும் அவங்க ஃபோட்டோ மேலே ஒரு ஆட்டோகிராஃப். இவ்வளோ தாங்க ஒரு ஃபேனுக்கு தேவைப்படுற விஷயம் அப்படின்ட்டு காலங்காலமாக வழக்கத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்த இங்கே விகா ஃபேன்ஸ் ஒரு ப்ரிப்பரேஷனோடு தான் போயிருப்பாங்களாட்டிருக்கு. நம்ம பிள்ளைங்க பாருங்களேன் எத்தனை ஃபோட்டோ ரெடியாக வச்சுருக்காங்கன்ட்டு. விஜய் ஸ்டார் ஜோடிகளில் நம்ம விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி, அந்த கை கட்டி நிற்கிற மாதிரி இந்த பிக்கை எடுத்து ஒரு பிரிண்ட் நிறையா போட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையாகவே சுவாமி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாங்க. பாருங்களேன் எவ்வளோ ப்ரிப்ரேஷனோட போயிருக்கீங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்ருவீங்க, சீரியல் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு. நம்ம பிள்ளைங்க அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை விட முக்கியம் இது தானேங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ பேர் இதை வாழ்க்கையில் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ரொம்ப சேஃபாக ஒரு அழகான இடங்களில் வச்சுருப்பாங்க. உண்மையுமே சொல்கிறேன், லைஃப் லாங் எப்போயாச்சும் ஒரு நிமிஷம் அதை எடுத்து பார்ப்பாங்க. நம்மளோட ஸ்கூலோட எப்படி சொல்கிறது, இந்த லாஸ்ட்டாக எழுதி கொடுப்போம் இல்லையா, அந்த விஷயங்களே அப்படி தான் எழுதி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம காலேஜில் இப்படிலாம் சேட்டை பண்ணியிருக்குமா, ஓவராக கவிதை எழுதியிருப்பேனாட்டிருக்கு. நானே பெஞ்சில் போர் அடிச்சுன்னா கவிதை எழுதி பின்னாடி பாஸ் பண்ணுவேன். அதெல்லாம் நக்கல் பண்ணி தான் அதை எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே ஞாபகம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணும்போது, இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கும்போது அது ஒரு மெமரியாக இருக்குங்க, லைஃப் லாங் மெமரிங்க. பாப்பா ஒரு பெரிய க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு சந்தோஷத்தை. ஸோ இதே மாதிரி தான் நானும் ஃபேன்ஸு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக யாராச்சும் செலிப்ரிட்டிஸை பார்த்தோன்னா அதுக்குன்னே ஒரு டைரி வச்சுருக்கேன், அவங்களோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம அப்படி டக்குன்னு ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் இவங்களோட அந்த ப்ரிப்ரேஷன் லெவல் இருக்குல்ல, அதை கண்டு தலை வணங்குறாங்க. ஸோ சுவாமியும் பொறுமையாக எவ்வளோ எனர்ஜியாக செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு சுவாமியோட சில அப்டேட்ஸ் தான் கிடைக்குது, எல்பியோடது கிடைக்கல. அவங்களும் சச் அ லவ்லி க்யூட் பர்சன். மகாநதியில் இருக்க எல்லாருமே பொதுவாக நான் செலிப்ரிட்டிஸ்னால் கொஞ்சம் திமிர் இருக்கும், இல்லை நான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். இவங்க சீரியலில் காட்டுற மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோடு தான் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு அழகான ஒரு பர்சன்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இந்த பேனாலாம் மறுபடியும் எழுதவே தோணாதில்ல. எனக்கும் புரியுது அந்த அன்பெல்லாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு சொல்லவே சந்தோஷங்க. என்னமோ நான் போய் கையெழுத்து வாங்கி வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃபோட்டோக்கு அதில் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போயிருக்காங்க பாருங்கள். ஒரு டீமாக வாங்க நீங்கள் ஒரு 10 பிரிண்ட் போடுங்க, 100 பிரிண்ட் போடுங்கன்னு எல்லாம் பிரிண்ட் போட்டு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இது ஸ்பெஷல் மூமெண்ட்டுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அதெல்லாம் அவங்களோட ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். மற்றவங்களுக்குலாம் ஓவராக பண்ணுறவங்கிறவங்க மாதிரி கூட இருக்கும். பட் நம்ம ஜிபிக்குள்ளே அப்படி யாரும் இல்லை, ஏன்னா எல்லோரும் அதிதீவிர ஃபேன்ஸு. அதனால் ஸ்டேடியம்.